அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ஒரு டிராவல்ல இன்னைக்கு நம்ம முதல் கிளாஸை முடிச்சு இன்னைக்கு 2வது கிளாஸ் 4/2/2025 என்ன யூனிட்ல பார்க்க போறோம் கிளாஸ் அப்படின்னா, ஷெட்யூல் பிரகாரம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஏற்கனவே 7வது யூனிட் ஒன்று பார்த்தோம், 7, 5 இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஏற்கனவே இருக்கிற முதல் யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் பிரித்தல் சேர்த்துல அதே நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு மல்டி டைமென்ஷனில் கடற்கடன் அப்ரோச் பண்ணி இதை முடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணி டாப்பிக்காக பிரிச்சிருந்தோம். ஸோ முதல் வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றது. ஸோ இன்னைக்கு நம்ம 2வது வகுப்பு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு புதிய பகுதியை இன்னைக்கு நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மானிய கோரிக்கை அறிவிப்புகள், அலுவலக ஆணைகள், இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கான பகுதியை நான் உங்களுக்கு கிளாஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்மளுடைய யூனிட் 5ல இந்த பகுதியானது நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அதற்கு முன்னாடி பொதுவாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க மாணவர்கள் ஒரு பரீட்சைக்கு தயாரிட்டு உங்களுடைய லைஃப், இது பர்சனலா உங்களுடைய லைஃபுக்காக நீங்க எல்லா டைமென்ஷன்லயும் போராடணும், பல திசைகள்ல இருந்தும் போராடணும். அப்போ உங்களுடைய லைஃப்ல எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நான் இந்த வகுப்பு வாயிலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம ஒரு 154 கிளாஸ் உங்களுக்கு தமிழ்ல கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 154வது நாள் வரைக்கும் இதை நம்ம கொண்டுட்டு போக போறோம். இது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிளான். நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 154வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ அது இல்லாம நீங்க புக்ல அது வேணும் இது வேணும், இந்த பாயிண்ட் இல்லை அந்த பாயிண்ட் நான் தேட போறேன், அது இருக்கு இது இருக்குன்னு இந்த பாயிண்ட்டை வச்சே நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம என்ன கிளாஸ சொல்றோம், நீங்க அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, இதுல என்னென்னலாம் நம்ம படிக்கணும்னு சொல்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தேடுங்க. ஸோ தேடி படிச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நோட்ஸ், இந்த பாயிண்ட், இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடான ஒரு பாயிண்டா இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நேரடியாக உங்களுக்கு அப்படியே டீச் பண்றதுனால முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க உள்வாங்கிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் சேர்த்து இதுல ஒண்ணு வேணும் அதுல இல்லையே அது இதுல இல்லைன்னு நீங்க தேடிட்டே இருக்க பட்சத்துல இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தேடல்லே நேரம் சரியா இருக்குமே தவிர எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். ஒரு 184 நாள் முடியும் பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நம்ம சொல்றது அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 154 டேஸ் முடியும் போது நீங்க கம்ப்ளீட்டா சிலபஸை முடிச்சிருப்பீங்க. நீங்க அப்பவும் உட்காந்து ஒன்னொன்னா தேடிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, தேடல்லையே நாட்கள் கலைந்து விடும், தேடல்லையே நாட்கள் முடிஞ்சிடும். நான் சொல்லக்கூடிய அஷூரன்ஸ் என்ன, 154 டேஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. எப்பவுமே தான் சொல்லுவாங்க, ஒரு விரதம்னு சொன்னா தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. 154 நாள் இதை முடிக்கும் பொழுது தமிழ்ல உங்களுக்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் இங்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த வகுப்புங்கிறது நான் மட்டும் கொண்டுட்டு போகக்கூடிய வகுப்பும் கிடையாது. ஸோ இப்போ முதல் டாபிக் அப்படிங்கிறதுனால இதுல நான் வர்றேன். இது போக உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு நிறைய ஸ்டாஃப் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி உள்ள வருவாங்க. ஸோ எல்லாரும் அவங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது நீங்க அதுல இருந்து பயன்படுத்த தினமும் 1 மணி நேரம், நான் சொல்றேன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல 1 மணி நேரம் உங்களுடைய டைம் தமிழ் மொழிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2வது புது டாபிக்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வின்னா, இது எங்க படிக்க, எப்படி படிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதை விரிவுபடுத்தி விளக்கும் விதமாகத்தான் இந்த வகுப்பை நம்ம கொண்டுட்டு போக போறோம். ஸோ அதனால நீங்க இதை ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான். ஸோ ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு எம்டி நோட் வச்சிருக்கவங்க கூட நீங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நீங்க ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் எப்பவுமே கிளாஸ் சொல்லும் பொழுது அட் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் சேர்த்து அதோடு சேர்த்து கூடுதலாகவே நான் சொல்லக்கூடிய சேர்த்து தான் சொல்றேன். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுக்கு சப்போஸ் சில டேட்டாஸ் தேவைப்பட்டா கூட நீங்க சைட்ல அங்கங்க எழுதி வச்சு கூட நீங்க இன்னும் கொஞ்சம் கூட படிச்சு உங்களுக்கு, ஏன்னா உங்களோட லைஃபுங்கும் போது நீங்க அடிஷனல் எஃபர்ட்ஸ் அதுல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய பகுதிக்குள்ள பேர்லாம் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஆவணங்கள் அப்படின்னா என்ன? ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க இந்தியாவுக்குள்ள வரும் பொழுதுதான்
நமக்கு ஆவணம் என்பதை நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு என்பது நமக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அரசு அலுவலகங்கள்ல என்னங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா இந்த ஆவணங்களை பாதுகாப்பதும் ஆவணங்களை உருவாக்குவதும் வெளியிடுவதும் தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். இதான் அரசு அலுவலகத்துல நடக்கக்கூடிய பொதுவான ஒரு வேலை. சரி, ஆவணங்கள் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மன்னர்கள்லாம் பெரிய பெரிய கல்களையும் பாறைகள்லையும் செப்பு தகடுகள்லையும் எழுதி வைத்து சாசனங்களாக வெளியிட்டு இருந்தாங்க. அப்படிதான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆவணம் என்பது பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முறையான ஆவணங்கள். ஆவணம்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய ஒரு பேனாவை திருடிடுறான். உடனே ஆசிரியர் பார்த்து பிடிச்சி பனிஷ் பண்றாங்க. ஒரு 100 தோப்புக்கரணம் போடுங்கிறாங்க. தோப்புக்கரணம் போட்டாச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மாணவன்ட்ட எழுதி வாங்குறாங்க. என்ன எழுதுறாங்க? பெறுநர், வகுப்பாசிரியர் போட்டு எழுதிட்டு, நான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாணவனை காயப்படுத்தினேன், இந்த மாதிரி தவறு இழைத்து விட்டேன், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர். ஸோ இது என்னன்னா கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட், ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தை எதுக்கு வச்சிருப்பாங்க? நாளைக்கு அந்த பையன் மேல இன்னும் ஃபர்தரா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் பொழுது, ஒரு 3 தடவை இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஆக்ஷன் எடுப்பாங்க. கரெக்டா? அப்போ ஒருவேளை அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு தடவை வாய் வழியாக மட்டும் கண்டிச்சு வெளியிட்டு இருக்காரு, ஒழுங்கா தப்பு செய்யாதன்னு ஆசிரியர் கண்டிச்சாருன்னா, 3 முறை கழித்து ஆசிரியர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் எந்த தப்புமே பண்ணல, என்கிட்ட வந்து ஆசிரியர் வந்து என்னை வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு. அப்ப இந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிருவாங்க. ஸோ ஆவணம் என்பது பொதுவாக என்ன சொல்றோம்னா, அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள், கவர்மெண்ட் தான் வெளியிடணும் இல்ல, தனியார் நிறுவனங்கள்ட்டயும் ஆவணங்கள் இருக்கும். அந்த நிறுவனங்கள்ல தினசரி நடவடிக்கைகளும் ஆவணப்படுத்தப்படுகிறது. டே பை டே ஆக்டிவிட்டி. காலைல உள்ள போறோம், அட்டெண்டன்ஸ், அது ஒரு ஆவணம். எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க பாக்குறோமா? அப்ப நம்ம பார்க்கலாம் 2024 பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி எந்த ஒரு கம்பெனில நீங்க கேட்கலாம், எத்தனை ஸ்டாஃப்ஸ் இன்னைக்கு வந்தாங்க, எத்தனை பேர் லீவ் போட்டாங்க, டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். தினசரி நடவடிக்கைகள் ஆவணப்படுத்தப்படுகிறது. அத்தகைய ஆவணங்கள் பொதுவாக ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். லெட்டர் எழுதுங்கன்னா எல்லாரும் அனுப்புனர் பெறுநர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்ல எழுதுறோம். அப்போ அதற்கு ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்குமாறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை செஞ்சுட்டு தான் ஃபாலோ பண்ணணும். டைரக்ஷன் படி தான் செய்யணும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சும்மா நினைச்ச மாதிரி எழுத முடியாது. அப்ப கம்யூனிகேஷன் போது அங்க வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பின்பற்றி தான் வழக்கமாக என்ன பண்றாங்க, ஆவணங்களை உருவாக்குறாங்க. அத்தகைய ஆவணங்களை முழுமையாக ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுற வாசித்து என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த டாக்குமெண்ட்டை படிக்க தெரியணும். வாசிச்சு தெளிவுபடுத்தக்கூடிய உள்ளடக்கங்களை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்றாப்புல நம்ம விளக்கம் இங்க விடையளிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்களா? அப்ப அந்த நோட்டிபிகேஷன் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை வேகன்சி இருக்கு, என்னைக்கு எக்ஸாம்? அப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறத நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறோமா? அவ்வளவுதான். அப்ப ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது அதைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கு. டாக்குமெண்ட்டை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் என்ன சொல்லுது? சோ பொதுவாக ஆவணங்கள்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து கடிதங்கள்னு சொல்றோம். பொதுவா கம்யூனிகேஷனுக்கு லெட்டர்ஸ். அந்த கடிதங்கள்ல நேர்முக கடிதங்கள் இருக்கலாம், அரசு ஆணைகள் இருக்கலாம், கொள்கை விளக்க குறிப்புகளாக அது இருக்கலாம், மனுக்கள் இருக்கலாம், மக்கள் சாசனம், அதாவது குடிமக்கள் சாசனம், அதாவது உங்களுக்கு சார்ட்டர்ஸ்னு சொல்றோம், சிட்டிசன் சார்ட்டர்ஸா இருக்கலாம். அடுத்தது விதிமுறைகள், சர்க்குலர்ஸா இருக்கலாம், செயலாக்க திட்டங்கள், செயல்முறை ஆணைகள், முன்மொழிவுகள், சட்டங்கள் மற்றும் ஆவணங்கள், திட்ட அறிக்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், மானிய கோரிக்கைகள், அலுவலக ஆணைகள்னு ஏகப்பட்டது இருக்கு. அரசு தனியார் எல்லாமே ஆவணம். பொதுவா ஆவணத்துல நம்ம ஒரு 7 விதமான ஆவணங்களை நம்ம வகைப்படுத்தி இதுல படிச்சுக்கிடுவோங்க. அது கொஸ்டின் கேட்டா என்ன சொல்றது? சோ ஃபர்ஸ்ட் மானிய கோரிக்கை அறிவிப்புகள். ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு மானிய கோரிக்கை அறிவிப்புகள். இந்த மானிய கோரிக்கை அறிவிப்புகள் என்பது உங்களுக்கு சட்டமன்றத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னிலையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மானிய கோரிக்கை அறிவிப்பு 43 நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த மானிய கோரிக்கைகள்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி செயல்படுத்த போறோம், கல்வித்துறையில கடந்த ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சோம் அதை புதுமைப்படுத்தி 24-25வது நிதி ஆண்டுல இந்த மாதிரி துறைகள்ல இந்த மாதிரி பகுதிகள்லாம் திட்டங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதான் பள்ளி கல்வித்துறையுடைய ஒரு ஆவணம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போறோம். ஸோ இதை நல்லா வாசிக்கக்கூடிய திறன், ஏன்னா நமக்கு தலைப்பு 5ல நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் தான் கொடுத்திருக்கிறாங்க.
நமக்கு ஆங்கிலத்துல ஒரு விஷயத்த சொல்லி அதை வாசிச்சு புரிஞ்சுக்கிறதுல சில குழப்பம் இருக்கும். தமிழ் மொழியில யாருக்காவது வாசிச்சு புரிஞ்சு கொள்றதுல குழப்பம் இருக்குமா? அப்போ யாருக்கு குழப்பம் இருக்கும்? மொழியில அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறத, வாசிக்கவே தெரியாதுன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குழப்பமானது ஏற்படும். அப்போ ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் என்பது அழகு 5ல தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அழகு 5 என்பது உங்களுக்கு வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். அதான் நான் சொன்ன டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் என்பதுதான் 5வது பகுதியாக இதுல வச்சிருக்கிறாங்க. அப்போ வாசிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எப்படி உருவானாங்கன்னா புத்தக வாசிப்பு, பத்திரிகைகள் வாசிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நூல்கள் நிறைய வாசிக்கிறவங்க, அப்படி வாசித்து வந்தவர்கள் தான் பெரிய பெரிய பகுதி இடத்த போய் பிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வாசிக்கும் பழக்கம் என்பது மக்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு எல்லாருடைய கையில என்ன இருக்குது அப்படின்னா செல்பேசி இருப்பதனால் நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா அப்படியே கண் மூலமாகவே பார்த்து புரிஞ்சு கொள்கிறோம். மூளைக்கு வேலை கொடுக்கறதே இல்லை, அப்படியே பார்த்து 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 புரிஞ்சுக்கிறோம். புக்ஸே எப்படி கொண்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஆவணங்களை புத்தகங்கள் எல்லாத்தையும் புத்தகங்கள் காது வழியாவே கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி. அது கரெக்டு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொன்றா படிச்சு புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் வாசிக்கும் திறன் என்பது உங்களுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தும், பொறுமையை தரும். நல்ல பொறுமையா நீ உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸா வாசிக்கும் போது மனநிலையானது உங்களுக்கு ஒரு அமைதி நிலையை நோக்கி போகும். சரி, மானிய கோரிக்கை அறிவிப்புகள்ல பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு பகுதி தான். ஸோ மானிய கோரிக்கை அறிவிப்புகள்ல ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்குன்னா, மேல எந்த துறையிலிருந்து இந்த கோரிக்கை வெளியிடப்பட்டிருக்கு, அந்த அறிவிக்கை எண் என்ன, அறிவிப்புகள் எத்தனை வெளியிடப்பட்டிருக்கு, கடைசியில் அந்த அறிவிப்பை வெளியிட்டது எந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்காரு, அந்த அமைச்சரோட பெயரையும் கொடுத்திருப்பாங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பெயரை இந்த இடத்துல கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த படிக்கிறவங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாறும் பொழுது அந்த அமைச்சருடைய பெயரை நம்ம எடுத்து படிக்க முடியாது இல்லையா? அதனால சோ புரிந்து கொள்ளும் திறன்ல இருந்து 15 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுல உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கு. அதுல தலையங்கம், செய்தித்தாள், முகப்புச்சா அது பெயருது, அது தனியா நீங்க படிச்சுதான் ஆகணும். இதுல இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அரசு பள்ளிகள்ல உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை தரம் உயர்த்த போறாங்க அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாரு. சரிங்களா? ஹைடெக்கான லேபரட்டரிஸ் தரம் உயர்த்தனா அப்கிரேட் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்கிரேட் பண்றாங்க. அதுல என்ன அர்த்தத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல் கட்டமாக அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் செயல்பட்டு வரக்கூடிய உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ப படிப்படியாக தரம் உயர்த்துறோம். அதுக்காக 2024-25 ஆண்டில் கல்வி ஆண்டுல 1000 மாணவர்களுக்கு மேல் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல உள்ள தொழில்நுட்ப ஆய்வகங்களை நாங்க தரம் உயர்த்த போறோம். தரம் உயர்த்துதல் அப்படிங்கிறது இப்ப நம்ம லேபுக்கு போய் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எப்படி இருக்கும் லேப்லாம், பழைய காலத்து தொழில்நுட்பம், பழைய அந்த சிஸ்டத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முப்பட்டகம் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு போய் அட்வான்ஸா என்னமோ வந்திருக்கும். அப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப இனிஷியேட் பண்றாங்க. எல்லா அரசு பள்ளிகளுக்கும் கொண்டு வரல. சரிங்களா? எவ்வளவு ரூபாய்னா 58 கோடி மதிப்பில் தரம் உயர்த்த போறாங்க. ரெண்டாவது, பாரத சாரண சாரணிய இயக்கம், அதாவது நம்ம ஸ்கவுட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதோட வைர விழா என்ன பண்றாங்க அப்படின்னா 2000வது வருஷத்துல அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சோ இந்த 2024-25 இந்த சாரணியர் இயக்கத்துடைய வைர விழா ஆண்டாக மாறுகிறது. அதை ஒட்டி தேசிய அளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு வைர விழா ஜாம்போரி அதை என்ன பண்ண போறாங்களாம், 10 கோடி மதிப்பில் நாம் நடத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட முக்கியமான ஒரு செயல்பாடுகள்ல அந்த ஸ்கவுட்ஸ் நடத்துறது, இதெல்லாமே அவங்களுடைய ஒரு வேலைகள்ல ஒன்றுதான். அதனால டைமண்ட் ஜூப்ளி நேஷனல் ஜாம்போரி, அப்படி ஜாம்போரினா மகிழ்ச்சி கூட்டம் என்று ஒரு பேர். அதாவது இது ஒரு டெக்னிக்கலான ஒரு டேர்ம் கூட. ஸோ மகிழ்ச்சி கூட்டம், அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா ஜாம்போரின்னு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எங்க பயன்படுத்துவாங்கன்னா சாரணியர் பேரணி திரட்டு அப்படின்னு இதை கூட சொல்லுவாங்க. ஸோ தேசிய அல்லது சர்வதேச அளவில் அணிவகுத்து செல்லக்கூடிய சாரணர்கள் அல்லது பெண் வழிகாட்டிகளின் ஒரு பெரிய கூட்டத்துக்கு பேரு ஜாம்போரி என்று பேர். ஸோ ஜாம்போரி ஒன்று கொண்டு வர போறாங்க, 10 கோடி மதிப்பீட்டுல நடத்த போறாங்க. காலநிலை மாற்றம், பாதுகாப்பு, கல்வி, சுற்றுச்சூழல். ஸோ இயற்கையோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டுள்ள அந்த நிகழ்வுகளை நடத்துறதுக்கு இயற்கையை நேசிக்க செய்வதன் மூலமாக காலநிலை நெருக்கடி மற்றும்
பல்லுயிர் இழப்பு போன்ற தீர்க்கமான உலகளாவிய பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை மாணவர்களே கண்டறிய வகையில பயிற்சி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு 2.32 கோடி மதிப்பில் உங்களுக்கு மேற்கொள்ளப்படும். ஸோ வாசித்தல் திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடணும், என்ன சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அப்போ இங்க வரிசையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார் அமைச்சர். அப்போ காலநிலை மற்றும் பாதுகாப்பு கல்வி சுற்றுச்சூழலுக்கு 2.3 கோடி. அவங்களே யோசிச்சு பிரச்சனைகளை அவங்களே தீர்க்கமாக புரிந்து கொண்டு அவங்களே ரெக்டிஃபை பண்ற மாதிரி மாணவர்களுக்கு பயிற்சி. ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள், அது ஆளுமை திறன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொடுக்க போறாங்களாம். ஒவ்வொரு வகுப்பறையிலையும் தலைமை பண்பு வளர்க்கக்கூடிய வகையில எப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற பெயர்ல மாணவர்களை குழுக்களாக அமைக்க போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தலைவர், அவங்களுக்குன்னு அமைச்சர்கள், மாணவ அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதன் மூலமாக மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்களையும் எப்படி டெசிஷன் எடுக்கணுங்கிற ஆளுமை திறன் மேம்பட்ட மாதிரி சட்டமன்றத்தை உருவாக்குறது, மாதிரி பாராளுமன்றத்தை உருவாக்குறது. ஒண்ணும் கிடையாது, பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு கழிப்பறை சரியில்லைன்னு சொல்றாங்கன்னா அப்ப அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர்னு ஒரு மாணவனை நம்மளே தேர்ந்தெடுத்து வைக்கிற மாதிரி சிஸ்டம் அது. அப்போ கழிப்பறை சரியில்லைன்னா நேரடியாக அந்த சட்டமன்றம் அந்த உறுப்பினர் மாதிரி அங்க உள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம் இதுல ஒவ்வொரு குழுக்கள்ல போய் அங்க புகார் கொடுக்கறது. அவங்க என்ன பண்ற, சட்டமன்றத்தை எடுத்து சொல்ற மாதிரி மாசத்துல ஒரு முறை கூடும் பொழுது அதற்கு பொறுப்பானவங்க அந்த ஒரு அமைச்சரையும் ஒருத்தர் மாணவராக தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இங்க கேள்வி எழுப்பி ஒரு சட்டமன்றம் எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆளுமை திறன் மேம்பாடு செயல்பாடு கொண்டு வர்றாங்க. இதற்காக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. இதற்கு 2 கோடி மதிப்பீடில் செயல்படுத்துறாங்க. அடுத்த 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறன், கம்ப்யூட்டர் பேசிக்ஸையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் சொல்றதுக்காக. சோ வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்களை தயார் செய்யறதுக்கும் அவர்களது கற்றல் அடைவினை கணினி வழி மதிப்பிடுவதற்காகவும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. நான் சொல்லும் போது அப்படி நீங்க வாசிங்க, அதனாலதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலும் மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு திறன் மற்றும் அதனை பயன்படுத்தும் அறிவியலையும் கற்பிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் தயார் செய்து ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் மாணவர்களுக்கு மென்பொருள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அடிப்படை திறன்களும் கற்றுக் கொடுக்கப்படும். அடுத்தது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல், இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். நல்லா உள்வாங்கிக்கணும். வாசிச்சேன்னா என்ன அர்த்தம், வாசிச்சேன்னா அப்படி மனப்பாடம் பண்ண சொல்லல, இதை பத்தி கேட்டா பதில் சொல்ல தெரியணும். ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட மானிய கோரிக்கையை வாசி பார்த்துட்டு இருந்து ஒரு 2 கேள்வி கேட்டோம்னு சொல்ல தெரியணும் என்ன சொல்லியிருக்காங்க. அரசு உதவி பெறக்கூடிய உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு செயல்படுத்திட்டு வரோம். இந்த வருஷம் தொடர்ச்சியாக அரசு பள்ளி மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் 42 கோடி செலவுல உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் லேப், எந்திரனியல் ஆய்வகங்கள். உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்க்கும், அதாவது ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய திறனை கற்றுக்கொள்ளவும், கெப்பாசிட்டி பில்டிங், படைப்பாற்றலை உருவாக்குறது. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி அப்படிங்கிற அளவுல 38 மாவட்டங்கள்லயும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல இந்த ரொபாட்டிக்ஸ் லேப் அப்படிங்கறத 15.43 கோடி மதிப்பீட்டில் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. மல்டி சென்சரி பார்க், பல்வகை திறன் பூங்கா. இது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் புலன் உணர்வு திறன், அதாவது சிலருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கலாம், அவங்களால நேரடியா வகுப்பு கவனிக்க முடியாது. சிலர் காது குறைபாடு இருக்கலாம். அப்படி அவங்களுடைய புலன் உணர்வு திறனுக்கு அடிப்படையில அறிவுத்திறன், பெருந்தசை இயக்கத்திறன், நுண் தசை இயக்கத்திறன் இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு பல்வகை புலன்கள் தூண்டப்பட்டு விளையாட்டு வாயிலாக கற்றல் அனுபவங்களை பெறத்தக்க வகையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பல்வகை திறன் பூங்கா என 38 மாவட்டத்திலும் 3.8 கோடி செலவுல உருவாக்க திட்டம். அகல் விளக்கு திட்டம். அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகள் எந்த விதமான இடர்பாடு இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போறது, பள்ளிக்கு வருகை புரியும் பொருட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படும் இடையூறுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், இணையதள பயன்பாடுகளை பாதுகாப்பாக கையாள்றது. இன்டர்நெட் சம்பந்தமா சில தகவல்கள் எல்லாம் திருடுறதுக்கு நிறைய ஆள்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான தகவல்களையும் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் பெண் குழந்தைகள் பயப்படுறதுக்கு காரணம் தன்னுடைய அந்தரங்கத்தை யாராவது திருடி வச்சு மிரட்டுறதுதான் மெயினா.
ஒரு பல வழக்குகள் பாத்தீங்கன்னா 100 வழக்கு எடுத்தனா 80 வழக்குல தான் சொல்றாங்க, த்ரெட்டனிங்னு சொல்றாங்க, பயமுறுத்துறது. அப்ப அது எப்படி கையாளுறது? இந்த மாதிரி வழிகாட்டுதல் பயிற்சி வழங்குறதுக்கும் ஆசிரியர்களை கொண்ட குழு அமைக்கிறாங்க. அப்ப பாதுகாப்பு, ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்பு 2000 மாணவிகளை தான் சொல்றாங்க. சோ இந்த திட்டத்துக்கு பேர் அகல் விளக்கு என்கின்ற ஒரு திட்டம் 50 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்துறாங்க. இது போக கலை திருவிழா தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் 2 வருடம் வட்டார அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ். இந்த கல்வியாண்டுல அனைத்து அரசு உதவி பள்ளிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களும் பங்கேற்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸா 6 to 12 இருந்துச்சு. இந்த வருஷம் 1ஆம் வகுப்புல இருந்தே கலை திருவிழாங்கிறத உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது, உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை கவர்மெண்ட் ஏத்துக்கிட போகுது. யாருக்கு? 6 முதல் 12 வரைக்கும் அரசு பள்ளிகள்ல பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய தலை சிறந்த உயர் நிறுவனங்கள், உதாரணத்துக்கு IIT, NIT இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். மேலும் அயல்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வி உதவித்தொகை பெற்று சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு செல்லும் முதல் பயணத்தொகை, சப்போஸ் ஃபாரின்ல படிக்க போறாங்க அப்படின்னா அவனோட முதல் பயணத்தொகை முழுதும் அரசு ஏற்றுக்கொள்ளும். இதுக்கென ஒரு 6 கோடி ரூபாய் ஒதுக்கி. அது போக தமிழ்நாடு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ICTACT அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி என்கின்ற திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு பங்களிப்பை திரட்டுவதற்காக, இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில யாராவது இருந்திருக்கலாம், அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு பங்களிப்பை தரும் பொழுது ஒரு அரசு பள்ளி அப்படியே உயர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக பங்களிப்பை திரட்டுறதுக்கு, மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கும் தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனம் ICTACT அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா MOUன்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது 2 நிறுவனங்கள் இல்லைன்னா யாராவது ஒரு அமைப்போட சேர்ந்து ஒரு கையொப்பம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நிறுவனமாக இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஒப்புதல் பெறுவதற்கான ஒரு நிறுவனமாக அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்துதல். சோ தகைசால் பள்ளின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தகைசால் பள்ளி மாதிரி தகைசால் நிறுவனம் அப்படின்னு என்ன பண்ணணும், அதை தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருச்சிராப்பள்ளி, மதுரை, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம் மற்றும் திருநெல்வேலி 6 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் 41.63 கோடி மதிப்பீட்டில் தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தகைசால் என்றால் தகுதியுள்ள என்று ஒரு அர்த்தம். ஏற்கனவே தகைசால் தமிழர் விருது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையை உயர்வு அடைய செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி, நேர்த்தியாக கற்பிக்கிறது, அணுகுமுறைகளை வகுப்பறையில் செயல்படுத்துபவராக, ஈடுபாடும் பங்களிப்பும் கொண்ட ஏதுவாளராக, சிறந்த ஆலோசகராக, படைப்பாற்றலில் மேம்பட்டவராக, கூர் சிந்தனை பெற்ற ஆராய்ச்சியாளராக, இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற பன்முக திறமையாளராக ஒரு டீச்சர் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். ஆசிரியர்களை மேம்படுத்தும் வகையில் 3.15 கோடி ரூபாய் மதிப்பில் திறன் வளர் பயிற்சி டீச்சர்ஸ்க்கு. ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி கொடுக்கணும். தமிழர் நாகரிகம், பண்பாடு, தொன்மையின் சிறப்பு, தமிழகமெங்கும் விரவி இருக்கும் தொல்லியல் தளங்கள் குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு சிறப்பாக கொண்டு சேர்க்கும் வண்ணம் 1000 ஆசிரியர்களுக்கு தொல்லியல் சார்ந்த பயிற்சி. ஏன்னா அவங்களுக்கு சயின்ஸ் சொல்லி தருவாங்க, ஹிஸ்டரி சொல்லி தருவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. தொல்லியல் சார்ந்த தகவல்களையும் தமிழ்நாட்டுடைய தொன்மையை சார்ந்த தகவல்கள் அவங்க போய் பார்க்கணும்ல முதல்ல. அப்போ 1000 ஆசிரியர்களுக்கு இந்த தொல்லியல் நிறுவனங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை மாணவர்களுக்கு வகுப்பறையில் சொல்லி ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி. மாணவர்களுக்கு நன்னறி செயல்பாடுகள், மாணவர்கள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறது அறவே தவிர்க்க. சிறு குழந்தைகள் ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க குடிப்பழக்கத்துக்கோ இல்ல புகையிலை பயன்படுத்துறது. அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு மதுவிலக்கு, உள் ஆயத்தீர்வைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, உயர்கல்வித்துறை, இவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா எல்லாமே உள்ள வருது, சேர்ந்து கூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்.
இதற்காக ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கும் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும். இதுக்கு ஒரு 2 கோடி மதிப்பீடு. தூத்துக்குடியில மாவட்ட மைய நூலகத்திற்கு ஒரு புதிய கட்டடம் ஒன்று கட்டித்தர போறோம். 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன வசதிகளுடன் சேர்ந்து ஒரு புதிய கட்டடம் ஒன்று நூலகத்துக்கு கட்ட போறோம் அப்படின்னு இருக்காங்க. 18 பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான கணினி எழுத்துணரி மென்பொருள். பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுடைய நலனுக்காக மாவட்ட மைய நூலகங்கள்ல ஒரு மென்பொருள் 1.75 கோடி மதிப்பீட்டுல உருவாக்கப்படும். வாசித்தல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒரு 18 பாயிண்ட் வாசிக்கும் நமக்கு ஒரு சோர்வு வந்துடும், போர் அடிக்கும், அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால முழு ஈடுபாடோட உட்கார்ந்து ஒரு விஷயத்த வாசிக்கிறதுக்கு சிரமப்படுவோம் தொடக்கத்துல. நல்ல வாசிக்கும் திறன் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ காம்படிட்டிவ் எக்ஸாமோ உங்களுக்கு தேவையான பேசிக் ஸ்கில்லே என்னன்னா வாசிக்கும் திறன். ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லாம நீங்க ஒரு புக்கை ரெஃபர் பண்ண போறீங்க, படிக்க போறீங்கன்னா உட்கார்ந்து என்ன இருக்குன்னு ரெஃபர் பண்ணணும். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 விதமான புக்கை விரிச்சு வச்சிருப்பாங்க, 1 2 3 10 விதமான புக் வச்சிருப்பாங்க. ஆனா எந்த புக்குமே ஒழுங்கா ஃபுல்லா ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரே புக்கை 10 முறை ரெஃபர் பண்ணி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ இந்த வாசித்தலில் ஒரு ஸ்கில் தான், ஒரு திறமை தான். அதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறாங்க. நம்ம நினைப்போம் வாசித்தல் இவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டு 10 கொஸ்டின் கேட்பாங்களா, 15 கொஸ்டின், இன்னும் பேட்டர்னே சொல்லல. நம்ம தயார் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சில ஒரு பேராகிராஃப் சின்னதா சுருக்கி கூட 2 பேராகிராஃப் கொடுத்து கூட கீழே கேள்வி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம ஒரு முழுசா ஒரு 25 பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மானிய கோரிக்கை அறிவிப்பை எப்படி படிக்கிறது, நீங்க இதையே படிச்சிட்டீங்கன்னா இதை விட சிறுசா கேட்டா உங்களுக்கு நல்லது தானே அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் தான் இந்த வகுப்பை நம்ம கொண்டு போறோம். 19 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா. சிறார்னா குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்கா. சோ இதை மேம்படுத்தும் வகையில் அறிவியல் சாதனங்கள் கொண்ட சிறார் அறிவியல் பூங்கா ஒரு 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள். சோ செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வளர ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க திரும்ப பாருங்க, மொழிபெயர்க்கிறதுக்கு, நூல் சுருக்கத்திற்கு, அந்த புக்கையை மறு உருவாக்க, அந்த பழைய அழிஞ்சு போன நிலையில இருக்கிற புக்கை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி அதை புதுசா ரெஜுவினேட் பண்றதுக்கு, காணொளிகள், எழுத்தாக்கம் போன்ற புதிய சேவைகளை மாவட்ட மைய நூலகங்கள் மற்றும் முழு நேர கிளை நூலகங்களில் வாசகர்கள் பயன்பெறும் வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மூலம் 5 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். சொந்த நூலகர்களுக்கு விருது. சொந்த நூலகங்களுக்கு விருது. தமிழ்நாடு அரசு வீடுதோறும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி வருகிறது. இன்னைக்கு கூட ரீசெண்டா நீ காலைல பேப்பர் படிச்சீங்கன்னா கூட ஒரு மாவட்டத்தை புத்தகத்தில் நடந்துட்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடுதோறும் நூலகங்கள் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை கண்டறிந்து அவங்களுக்கு 1.14 லட்சம் மதிப்பீட்டில் சொந்த நூலகங்களுக்கான விருது வழங்குகிறார்கள். திசைதோறும் திராவிடம் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறார்கள். இது என்ன திட்டம் அப்படின்னா, தமிழ் இலக்கியம், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாட்டை எடுத்துக்காட்டும் நூல்களை ஆங்கிலம் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டம். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் இலக்கியத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் இங்கிலீஷ்ல உள்ளவன் தெரிஞ்சுட்டு போட்டோம். நம்ம தமிழ்லயே வச்சிருந்தோம்னா, புறநானூறு அகநானூறு தமிழ்லயே வச்சிருந்தோம்னா தமிழ்நாட்டுக்காரங்களை தவிர வேற தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல மாத்துவோம், தென்னிந்திய மொழிகள் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்திலையும் மாத்துவோம். அதுக்குதான் திசைதோறும் திராவிடம். இந்த திட்டத்துக்கு 2 கோடி மதிப்பீட்டில் பிற இந்திய மொழிகள் மற்றும் வெளிநாட்டு மொழிகளுக்கும் இதை விரிவுபடுத்துகிறார்கள். அடுத்தது மிளிரும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல இந்த திட்டத்துல பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை, நாட்டுப்புறக்கலை, தனித்துவமான உணவு, புவிசார் குறியீடு இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு புகைப்பட ஓவிய நூல் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் மிளிரும் தமிழ்நாடு என்ற பெயர்ல பரிசு பதிப்புகளாக வெளியிடப்படுகிறது. பட்டய கணக்காளர்களுக்கான தேர்வு நூல்கள், வணிகவியல், கணக்கியல் பாடங்களை பயிலும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பட்டய கணக்காளர் அடிப்படை தேர்வு, சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ்னு சொல்றோம்ல சிஏ, அந்த அடிப்படை தேர்வுக்கான நூல்கள் தமிழ் கலை சொற்களோடு கூடிய வெளியீடாக 30 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிட போறோம். சிஏ படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜா இருக்குங்கிறதுனால. அடுத்தது பாடநூல் கழக நூல்களின் விற்பனையை இணைய வழியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவுபடுத்தல், புக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க இல்லையா அதை. இதற்கு பாத்தீங்கன்னா இணையதள மேம்பாடு, விற்பனை முகவர்கள் மூலமாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக புத்தகங்களை விற்பனை செய்திட விற்பனைக்கான இணையதளம் 20 லட்சம் மதிப்பீட்டுல அப்கிரேட் பண்ண போறோம். ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு தன்னுடைய கையில உள்ள பணத்தை அப்படியே செலவு பண்ண முடியாது. ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் அவர் செலவு பண்றதுக்கு முன்னாடி அதற்கு பொறுப்பான சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை அறிவிப்புகளாக அதை வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார். அவர் தானே மினிஸ்டர் அப்படின்னாலும் அவர் பணம் செலவு பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம்
எல்லா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மானிய கோரிக்கை அறிவிப்பாக வெளியிடுறாங்க. அப்போ இதை இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சு பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து நமக்கு இவ்வளவு டைம் இருந்துச்சு, பொறுமையா நான் வாசிச்சு காமிச்சேன். ஸோ பொதுவாக வாசித்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், முதல் எடுத்துனே வாசிட்டு உடனே ஆன்சர் பேர் கூட தப்பு நிறைய வரும், ஒரே மாதிரியான டேட்டா நிறைய இருக்கும். அப்போ ஒரு ஃபுல் கண்டென்ட் நல்லா கம்ப்ரிஹென்சிவா ரீட் பண்ணணும், ஃபுல்லா ரீட் பண்ணணும். அப்ப எத்தனை முறை ரீட் பண்ணலாம்னா, முதல் முறை நீங்க படிக்கும் பொழுது, முதல் முறை நீங்க ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், அதோடைய அப்டிராக்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், டீட்டெயில் தெரியாது. இப்போ பொதுவா இப்போ உங்கள்ட்ட கேள்வி கேட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, மானிய கோரிக்கையாளர்கள பொதுவாக கல்வியை பத்தி நிறைய கொடுத்தாங்க, நூலகத்தை பத்தி நிறைய கொடுத்திருந்தாங்க, அப்புறம் பெண் கல்விக்குள்ள திட்டங்களை பத்தி, அப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செகண்ட் ரீடிங் இதை நீங்க கடகடன்னு ரீட் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் துல்லியமா நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேர்ட் ரீடிங் அட்லீஸ்ட் 3 முறை இந்த பேசேஜை கொடுத்த பேசேஜ் ரீட் பண்ணாதான் தப்பு இல்லாம ஆன்சர் பண்ண முடியும், தவறுகள் இல்லாம. இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு குழப்பமா அதுக்கு மேல இது இதுக்கு மேல அது ஒரு கொஸ்டின் ஆன்சர் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாம்லயே தமிழ் மதிப்பெண்களுக்கு வந்து முன்னாடி இருந்தோட சிலபஸ் இப்ப ஈஸி. அப்ப 99 100 நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நீங்க 1 அல்லது 2 கொஸ்டின் இப்படி கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பின்னாடி நோக்கி போயிடும். அதனால இந்த மாதிரி அறிவிப்புகளோ ஏதோ ஒரு ஆவணங்களை குறித்து அதோட உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன், ஏன்னா கேட்டிருக்க டாபிக் என்னது, ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் தான். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி காமிக்க வேண்டிய திறன் உங்களுக்கு தேவையில்லை. பேசிக் ஸ்கில், ஒரு 10th படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு குவாலிஃபிகேஷன்ல தான் குரூப் 4 நடத்துறாங்க எக்ஸாம். அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கிற ஒரு டாக்குமெண்ட் படிச்சு இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட தெரியும், அவ்வளவுதான். அப்போ ஒரு மானிய கோரிக்கை அறிவிப்புகளை இதை நீங்க ஒரு 3 முறை நல்லா படிக்கணும், கடகடன்னு படிக்கணும், ரீடிங் ஸ்கில். ஸோ நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி வரும். இப்ப பாருங்க, இங்க கேள்வி வச்சிருக்கோம், ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்கோம். இப்படி கேட்க மாட்டாங்க, இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் இங்க வச்சிருக்கோம். ஒரே டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தமாவே அவங்க இந்த பகுதிக்கு 15 மதிப்பெண்கள் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால எடுத்த உடனே உங்களுக்கு அப்படியே இதுல இருந்து 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்டுற மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு படி பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆவண உள்ளடக்கங்கள்ல இருந்து ஒரு பேராகிராஃப் ஏதாவது கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கேள்வி 3 கேள்வி கேட்கலாம். செய்தித்தாளுடைய தலையங்கத்துல இருந்து ஒரு 2 கேள்வி கேட்கலாம். இப்படிதான் அவங்க வந்து 15 கேள்விகள் கேட்க முடியும். ஏன்னா இந்த வாசித்து புரிந்து கொள்ளும் திறன்ல உங்களுக்கு இது போக உவமை தொடர் இருக்கு, மரபு தொடர், இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து படிக்கணும் இல்லையா, அதுக்கும் மார்க் உண்டு. சரி, இப்ப பாருங்க, வாசிச்சதை வச்சு மேற்காணும் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையின் 43 அறிவிப்பு 2024-25 கவனித்து பின்வரும் கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்வு செய்க. சரி, 1, 2024-25 கல்வியாண்டில் எந்த அளவிலான அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ லெபார்டரியில அப்கிரேட் பண்றோம். முதல்ல இனிஷியேட் பண்றது 1000 மாணவர்கள் உள்ள வகுப்பறைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதனால ஆன்சர் சி. பாரத சாரண சாரணி இயக்கத்தில் வைர விழா, அந்த ஜாம்போரின்னு சொன்னோம் இல்லையா, தேசிய ஜாம்போரி நடத்துறதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்ததை வச்சுதான் ஆன்சர் பண்ண போறோம். 10 கோடி. அங்க உள்ளதை தான் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு தடவை நீங்க கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நீங்க உங்களுடைய திறமையை நம்பணும்னு அவசியம் இல்லை, முன்னாடி எடுத்து கூட நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அகல் விளக்கு என்கிற ஒரு திட்டம் பார்த்தோம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது, படைப்பாற்றல் வளர்த்தல், பாதுகாப்பு வளர்த்தல். என்ன பார்த்தோம், பாதுகாப்பு தான் முக்கியம், பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு. அப்போ 3க்கு பி. பல்வகை திறன் பூங்கா எந்த வகை குழந்தைகளுக்காக உருவாக்கப்படுது? ஏற்கனவே பார்த்தோம், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக பல்வகை திறன் பூங்கா சொன்னோமா. அப்ப 4வதுக்கு பி, மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். தமிழகத்தில் எந்திரவியல் ஆய்வகங்கள் எத்தனை பள்ளிகளில் அமைக்கப்பட உள்ளதுன்னு இந்த பள்ளி கல்வித்துறையுடைய மானிய கோரிக்கை சொல்கிறது. சோ ஆன்சர் பி, 38. திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டு விரிவுபடுத்தப்படுகிறது? மொழிபெயர்ப்பா, கலாச்சாரமா, என்னன்னு பார்த்தோம். நான் சொன்ன மொழிபெயர்ப்பு, அதாவது இங்கிலீஷ்லயும் புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க நம்மளுடைய புத்தகங்களை புரிஞ்சுக்கணும், தென்னிந்திய மொழிகள்லையும் கொண்டு போய் சேர்க்கணும். மிளிரும் தமிழ்நாடு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? சோ மிளிரும் தமிழ்நாடு திட்டம் கலாச்சாரத்தை பரவச் செய்வது, தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தை வெளிப்பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பது. 7க்கு பி. 8, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா எவ்வளவு மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது? சோ 8வது கேள்வி பாருங்க, உங்களுக்கு பி, 80.24 லட்சம். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எந்த நிறுவனத்துடன் இருந்து செயல்படுகிறது? ICTACT ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்களா, அவ்வளவுதான். 9. 10, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகள் கழக புத்தகங்களை விற்பனை செய்ய இணையதளம் மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட மானிய கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இங்கேதான் மேல இருக்கு பாருங்க, அப்படியே தெரிந்து பாருங்க, 20 லட்சம் ரூபாய். ஆன்சர் அவ்வளவுதான். அப்போ கேட்ட கேள்விக்கு
வாசிச்சு இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண போதும். இங்க ரொம்ப முக்கியம், அக்யூரசி ரொம்ப முக்கியம். சரி, ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆவணம் என்னன்னா அலுவலக ஆணை. அலுவலக ஆணை என்னன்னா ஆபீஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கணும். கலெக்டரேட்ல ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு இந்த ஆபீஸ் யாருடைய பொறுப்புல இருக்குன்னா கலெக்டருக்காக நீங்க வேலை செய்றீங்க, கலெக்டருக்காக வேலை செய்யணும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல பாக்குறீங்க. உங்களுக்கு ஹெட் ஆஃப் த ஆபீஸ் யாரு? தாசில்தார். அப்போ ஒவ்வொரு ஆபீஸுக்கும் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு அலுவலகத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்க? இவங்களோட வேலை என்னன்னா ஆஃபீஸ் உள்ள என்டையர் ஆக்ஷன் இவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அலுவலக ஆணைனா இப்போ நான் வந்து இப்போ கலெக்டரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கீழே வந்து ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க செய்யற வேலையில ஏதாவது ஒன்று சரியில்லை, இல்லை இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் அலுவலக ஆணை என்று பேர். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா, நமக்கு போர்டு எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா, இந்த தேர்வாணையத்திலையும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. கரெக்டு தானே? அங்கேயும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சூப்பரண்டன்ட் இருப்பாங்க, செக்ரட்டரியேட்ல அங்க இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, சேர்மன், சேர்பர்சன் வரைக்கும் இருப்பாங்க. அதுவும் ஒரு ஆபீஸ் தான். அப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல ஒரு அலுவலக ஆணை வெளியிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. என்னைக்கு வெளியிட்டாங்கன்னா 6/4/2005. அந்த ஆர்டரை திருத்தி இப்போ என்ன பண்றாங்கன்னா 28/4/2021 திருத்தி வெளியிடுறாங்க, ஒரு ஆணையாக வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத படிச்சு புரிஞ்சு அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல தெரியும். ஒரு அலுவலக ஆணையை படிக்கிறது. அப்ப அலுவலக ஆணை என்பது யாருக்காக? பொதுமக்களுக்கு கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மானிய கோரிக்கைங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது. இதுல பாக்குற அலுவலக ஆணை யாருக்கானது? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களும் அது கட்டுப்படுத்தும், பொதுமக்களுக்கு கிடையாது. இது வந்து பொதுமக்களுக்கு கிடையாது. அப்ப அலுவலக ஆணையில என்ன பொருள்னா ஆட்சி மொழி தமிழ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தின் நடவடிக்கைகள் அனைத்தையும் ஆட்சி மொழியிலே தீவிரமாக செயல்படுத்துதல். கவர்மெண்ட் ஆபீஸ் தமிழ்நாடு அரசு 1958 ஆண்டிலிருந்து ஆட்சி மொழியாக தமிழ் மொழியை கொண்டிருக்கு. ஸோ நம்மளுடைய கவர்மெண்டோடைய அலுவலக மொழி என்ன மொழி? தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழி என்பது தமிழ் மொழி. நீங்க அரசு பணியில நாளைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுடைய கையொப்பம் முதற்கொண்டு நீங்க தமிழ்ல தான் போடணும். கையொப்பத்தை கூட நீங்க தமிழ்ல போடாம ஆங்கிலத்துல போட்டீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அரசாணை இருக்கு. அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சியில அரசாணை இப்படி இருந்தாலும் அரசு அலுவலகம், அதுவும் ஒரு அரசு அலுவலகம் தான், வேலைக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய அரசு அலுவலகம். அந்த அலுவலகத்தில் உள்ள உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்கிலீஷ்ல ஃபைல் வந்து மெயின்டைன் பண்றாங்க, தமிழ்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறத கண்டுபிடிச்சு யார் இந்த ஆணையை பிறப்பிக்கிறார் அப்படின்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் மற்றும் செக்ரட்டரி. ஸோ பொறுப்புங்கிற அலுவலக பொறுப்பு செக்ரட்டரி, பொறுப்பு செயலாளராக இருக்கிறவர் சேர்ந்து என்ன பண்றாரு? ஒரு அலுவலக ஆணை வைக்கிறார். இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தீவிரமாக செயல்படுத்தணும். நீங்க வந்து சும்மா ஏனதானு செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தமிழ் மொழி ஆட்சி மொழி தமிழ்ங்கிறத வந்து நீங்க ஆபீஸ்ல வந்து கட்டாயப்படுத்தாம ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சும்மா ஃபைல்ஸை மட்டும் நீங்க தமிழ்ல மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாதுப்பா, பின்னாடி உள்ளதான் ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஒண்ணு என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்துறை நடவடிக்கைகள் அனைத்தையும்ங்கிறாங்க ஆட்சி மொழியான தமிழில் செயல்படுத்துவதற்காக நாங்க ஆணை பிறப்பிக்கிறோம். என்ன? ஒண்ணு, ஆட்சி மொழி திட்டம்னு ஒரு திட்டம் 2/12/1971 கல்வித்துறை அரசாணை 2070 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு அலுவலகங்கள், எல்லா அரசு அலுவலகங்களையும் 1975 ஜனவரி திங்கள் முதல் நாள்ல இருந்து அலுவலக நடவடிக்கைகள் யாவையும் தீவிரமாக தமிழில் தான் பின்பற்ற நடைபெற வேண்டும் என ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு ஜிஓ ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணி சொல்றாங்க. நான் இன்னைக்கு 2021 வந்து திருத்தலப்பா, கண்ட்ரோலர் எக்ஸாமினர் சொல்றாரு. 1971 உள்ள ஜிஓ 2070 என்ன சொல்றதுன்னா 1975 ஜனவரி 1 இருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆபீசஸ் இன்சைட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் தமிழ்ல தான் நடைபெற வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டாங்க. ஆயினும் இந்த நாள் வரை இந்த அலுவலகத்தில் இவ்வாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் பாருங்க நம்ம ஆபீஸ்ல அதை வந்து எஃபெக்டிவா பண்ணலங்கிறாங்க. இருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொன்னா தமிழ்ல பின்பற்றுறதுக்கு ஒரு இருக்கு, ஆமா பண்ணதான் செய்யறோம்னு ப்ரூவ் பண்ணலாம். என்ன சொல்றாரு அவரு? கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் என்ன சொல்றாரு? தீவிரமா நீ பின்பற்றல. சோ எனவே இந்த ஆணை இன்னைக்கு நான் சொல்றேன்ல, இந்த ஆபீஸ் ஆர்டர், இந்த அலுவலக ஆணை பிறப்பிக்கப்படக்கூடிய நாள் முதல் இன்னைக்கு இருந்து ஆக்சுவலா 28/4/2021 இருந்து சில விதிவிலக்கப்பட்ட கீழ்கண்ட இனங்கள் தவிர
அனைத்து கோப்புகளும் தமிழில் எழுதப்பட வேண்டும். எல்லாமே தமிழ்ல எழுத முடியாதுன்னு அவரே சொல்றார். 5 விஷயத்தை எக்ஸம்ஷன் கொடுத்துடுறார். இப்போ உதாரணத்துக்கு ஹைகோர்ட்ல இருந்து சில ஆர்டர் வரும், வெளிநாடுகள்ல இருந்து சில, அதெல்லாம் நம்ம தமிழ் எழுதிட்டு இருந்தா அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி ஏஜி ட்ரெஷரியில கருவூலங்கள், மாநில கணக்காளர் அலுவலர், சென்னை சம்பள கணக்கு அலுவலர், தணிக்கை அதிகாரி, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கடிதம் இங்கிலீஷ்ல இருந்துட்டு போட்டோம். ஓகே 1. 2, மத்திய அரசுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றது, பிற மாநிலங்களுக்கு இடையில உள்ள அலுவலகங்கள், நீதிமன்றங்களுக்கு கொண்டு போற கம்யூனிகேஷன், அதை விட்டுருங்க. மேல்முறையீடு அப்பீல் சம்பந்தப்பட்டு வர்றது, சீராய்வுக்குட்பட்ட சட்டமுறை ஆணைகள், ஜுடிஷியல் ஆர்டர்ஸ், அது ரொம்ப தொழில்நுட்பம் சார்ந்த பொருள் குறித்த கடிதங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாஃப்ட்வேர் சம்பந்தமா ஒரு கடிதம் எழுதுறோம், அதுல வந்து சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பேசும்பொழுது ரொம்ப டெக்னிக்கல் மேட்டர்ஸ் ரொம்ப வருதுங்க, தமிழ் படுத்த முடியாது. ஓகே, அதை விட்டுருங்க. இது போக வெளிநாட்டு நிறுவனங்கள், தூதரகங்கள், அம்பாசிடர்ஸ், வெளிநாட்டு எம்பசி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே கடித தொடர்பு கொள்ளும் அலுவலகங்கள், இங்கிலீஷ்ல மட்டும்தாங்க கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இவங்களை தவிர, அப்ப 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர மீதி எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? தமிழில் எழுதப்படும். எப்படி சொல்லியிருக்காரு? முறையாக நீங்க செய்யல, இனிமே தீவிரமாக தமிழ்ல செய்யப்பட வேண்டும்ங்கிறார். சோ இந்த விதிவிலக்குல என்ன கொடுக்கிறார்? 3வது பாயிண்ட், இவ்விதிவிலக்கில் ஒழுங்கு நடவடிக்கை, மேல்முறையீடு, மனு போன்றவை அடங்குமாதலால் அவற்றின் மீது ஆங்கிலத்திலேயே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படலாம். சோ இப்ப இந்த விதிவிலக்கு சொன்னோம்ல, இதுல வந்து ஒழுங்கு நடவடிக்கைன்னா சிலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்திலேயே ஏதாவது மிஸ்கண்டக்ட் இருந்திருக்கும், ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை அவங்க சார்ஜஸ் கொடுத்திருப்பாங்க, அவங்க மேல 17A 17B ஏதாவது சார்ஜஸ் கொடுத்திருப்பாங்க. மேல்முறையீடு, மனு, ரிட்டு இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வரனால அதையும் இங்கிலீஷ்ல நீங்க வச்சுக்கலாம். இது போக 4 பாருங்க, தேர்வாணைய பணியாளர்கள் அனைவரும் தங்களுடைய இனிஷியல் உட்பட அனைவரும் தமிழ்ல முதல்ல கையெழுத்து போடணும். கரெக்டா? நாளைக்கு நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் இங்கிலீஷ்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க, ஆபீஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு நடவடிக்கை உள்ள இடத்துல ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணலாம்? அந்த பணியாளர் அலுவலகத்தின் தலைவர் உங்களோட நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ கையெழுத்து வித் இனிஷியல்ங்கிறாங்க, உங்களுடைய கையெழுத்து தமிழ்ல போடணும் இனிஷியலோட. சரி, அதுவும் தமிழ்ல இருக்கும். இந்த அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய தன் பதிவேடு, பர்சனல் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மாசம் வேலை பார்க்கறதுல என்னன்னு சொல்றாங்க, எப்படி ஒருத்தருடைய வேலையை எப்படி நம்ம மானிட்டர் பண்றோம்? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, வேலை எப்படி மானிட்டர் பண்றோம்? வேலை பார்த்தியான்னு கேட்டேன். அப்போ என்ன வேலை பார்த்தியானா, டெய்லி வரக்கூடிய தபால்கள் எப்படி கிளப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கிறது ஒரு பதிவேடு மாதிரி எழுதுவாங்க. அது தன் பதிவேடு, பர்சனல் ரெஜிஸ்டர். அதை மாதம் முடிய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அலுவலர்கள், துறை அலுவலர்கள்ட்ட கொண்டு கொடுத்து ஒப்புதல் வாங்கி கையெழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க, ரெக்கார்ட் நோட் மாதிரி. ஸோ அந்த தன் பதிவேடு, அஞ்சல் பதிவேடு, ஆஃபீஸ்க்கு வெளியே போற லெட்டர் கம்யூனிகேஷன், எத்தனை லெட்டர் வெளியே அனுப்பியிருக்கோம், நினைவூட்டு நாட்குறிப்பேடு, ரிமைண்டர்ஸ், டைரிஸ், இந்த மாதிரி எல்லா பதிவேடுகளையுமே தமிழ்ல தான் நம்ம எழுதி வைக்கணும். சப்போஸ் ஆங்கிலத்தில் உள்ள பழைய பதிவேடா இருந்தா கூட அதை தமிழ்ல தான் நீங்க இப்போ பதிவு மேற்கொள்ள வேண்டும். 6 செயல்முறை ஆணைகள். ஸோ சில ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க ஆஃபீஸ்ல இருந்து. ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, உங்களை ஒரு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வேற ஒரு ரீஜனல் ஆஃபீஸ்க்கு மாத்துறாங்க, ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு மாத்துறாங்கன்னா அந்த செயல்முறை ஆணைகள் மூலமா தான் வெளியிடுவாங்க. அப்போ அந்த செயல்முறை ஆணைகள், ஒப்பளிப்பு ஆணைகள், டெப்டேஷன் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆபீஸ் ஆர்டர் உள்ளிட்ட அனைத்து ஆணைகளும், சுற்றறிக்கைகள், சர்க்குலர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல நீங்க அமைக்கணும். தமிழ்லன்னு சொல்லல சார், இந்த சர்க்குலர்ஸ் எல்லாம் எப்படி சார் நம்ம இதை கொடுக்க முடியும் கேட்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பண்ணுங்க. 7 எல்லா வினாத்தாள்கள், பாடத்திட்டம், அதாவது கொஸ்டின் பேப்பரு, சிலபஸ், விண்ணப்பதாரர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள், விடைத்தாள்கள், எக்ஸாமுக்கு போடுற நோட்டிபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், அவை தொடர்பான இதர அலுவலக ஆவணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் தமிழ் வந்துடும், சிலபஸ் இங்கிலீஷ் தமிழ் வந்துடும், அவங்களுக்கான எல்லாமே ஆங்கிலத்திலே இருக்கணும், தமிழ் இருக்கணும். கண்டிப்பா தமிழ் இருக்கணும், ஆங்கிலத்தில் இருக்கணும். மேலும் அவற்றில் முதல் பதிப்பு முதலிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கில பதிப்பும் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஆங்கிலத்தில் அச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் வெளியிடும் போது எல்லாமே தமிழ்ல தான் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு டிஎன்பிசி வந்து ஜிஎஸ் பேப்பர் திடீர்னு ஒரு ஆள் ரொம்ப அதை போய் சீரியஸ்னஸோட எடுத்துட்டு தமிழ்ல தான் வெளியிட சொல்லியிருக்காங்கன்ட்டு ஜிஎஸ்எஃப் தமிழ்ல மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா தமிழ்ல தான் இருக்கு, ஜிஎஸ் இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு கேட்டக்கூடாதுல. அதனால அந்த வார்த்தையை எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயத்த தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டாக்குமெண்ட்ல இந்த வார்த்தையை இப்ப கொடுக்கலன்னு வச்சுக்க என்ன பண்ணிருப்பாங்க, டக்குன்னு ஆபீஸ் ஆர்டர்ல எங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. அனைத்து கடித தொடர்புகளுக்கு தேவையான நிலையான படிவங்கள், ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து அவற்றிற்கு துணை செயலர் அல்லது செயலர் ஒப்புதல் பெற்று
படிபெருக்கி மூலம் தேவையான படிவங்களை தயார் செய்து பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன், லெட்டர் கம்யூனிகேஷன் இங்கிலீஷே இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்டா இதுக்கு ஒரு ஃபார்மெட் வந்து தமிழ்ல செஞ்சுக்கங்க. அதை ஃபர்ஸ்ட் போய் ஒரு செக்ரட்டரி ரேங்க் இருக்கவங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் அதை கொடுத்து சரியான ஒப்புதல் வாங்கி, படிப்பறிக்கைன்னு என்னது, நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க. அதை படிவங்களாக வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பேங்க்ல போய் பணம் எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா ஒரு வித்ட்ராவல் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க தமிழ்ல ஒன்று ஏதாவது உங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்டு அதை நீங்க வந்து ஒரு ஒப்புதல் வாங்கி பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் உள்ள வராங்க 9, இவ் அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய சீல். ஆஃபீஸுக்குன்னு சீல் வச்சிருப்பாங்க, டேட் சீல் இருக்கும், அப்புறம் வந்து செக்ரட்டரி சீல் இருக்கும், நிறைய சீல் இருக்கும். எல்லாமே தமிழ்ல இருக்கணுங்கிறாங்க. அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும். அதே மாதிரி அலுவலக பெயர் பலகை வாசல்ல வச்சிருக்கோம்ல, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அப்புறம் தகவல் பலகைகள், மே ஹெல்ப்யூன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல என்னென்ன பிரிவுன்னு கொடுத்துருப்பாங்க. புள்ளி விவர பலகைகள் இருக்கும் ஆஃபீஸ்ல, எத்தனை பேர் வேலை பார்க்காங்க, எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரென்த் என்ன. பதவி பெயர் பலகைகள், யார் யார் என்னென்ன டெசிக்னேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன செக்ஷன், என்ன சீட், இது எல்லாமே தமிழ்ல இருக்கும். இதற்குரிய நடவடிக்கைகளை யார் இப்ப எடுக்கணும் அப்படின்னா, BSFDன்னு சொல்ற கட்டட எழுதுபொருள் மற்றும் அரைக்கலன் துறை இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு உடனடியா மாத்தணும். ஐயோ வெளியே இந்த டாய்லெட் இங்கிலீஷ்ல இருக்குன்னா டக்குன்னு போய் மாத்திரணும், கழிப்பறை அப்படின்னு ஆங்கிலத்தில் உள்ள தமிழ்ல மாத்தணும். அடுத்து பாருங்க, சம்பளப்படி, அதாவது சம்பளப்படி, பயணப்படி, பில்லு எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சில்லறை செலவினப்படி, இதெல்லாம் நம்ம வந்து சேலரி பில்லு, டிஏ பில்னு சொல்ற டிராவலிங் அலவன்ஸ் பில்லு, இதெல்லாம் தமிழ்ல தயாரிச்சு தான் நீங்க அனுப்பணும். சில ஃபார்மெட்லாம் அப்படி இங்கிலீஷ்லயே தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, காலங்காலமா அப்படியே வச்சிருப்பாங்க இங்கிலீஷ்லேயே. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டிராவல் பண்றதுக்குள்ள செலவுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஏ அலவன்ஸ்னு வாங்குவாங்க. அப்போ அந்த ட்ரெஷர்ல கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, என்கேஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சம்பள பில்லி படிகள் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ மேக்ஸிமம் நிறைய சம்பள படிகள்லாம் ஆஃபீஸ்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அப்போ அந்த சம்பளப்படி, பயணப்படி, சில்லறை செலவினப்படி, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஃபார்மெட் தமிழ்ல தான் தயாரிச்சு அதுல தான் அனுப்பணுங்கிறார். இது போக விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பக்கூடிய தேர்வு கூட அனுமதிச்சுட்டு, ஹால் டிக்கெட் அனுப்புறீங்கல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், தேர்வு முடிவுகளை தெரிவிக்கிறது, துறை ஒதுக்கீடு, டிபார்ட்மெண்ட் அலோகேஷன், இந்த மாதிரி முடிவுகளை தெரிவிக்கிறீங்க. எந்தெந்த உங்க டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கடைசியில் கவுன்சிலிங் முடிச்சு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நேர்காணல் தேர்வு, ஒருவேளை இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா இன்டர்வியூ தொடர்பான நேர்காணல் தேர்வு குறிப்பு, நேர்காணலுக்கான விண்ணப்பதாரர் விவரப்பட்டியல், யார் யார் டீட்டெயில், இது எல்லாமே அனைத்தும் தமிழில் மட்டுமே எழுதப்பட வேண்டும். எனினும் இதற்கான தக்க மென்பொருட்கள் பெறப்படும் வரை ஆங்கிலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். சப்போஸ் நீங்க அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இல்லைங்க எங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறதுக்கு வைக்கிறதுன்னா அது வரைக்கும் தமிழ்ல பயன்படுத்திக்கங்க. சரி, நெக்ஸ்ட், இந்த அலுவலகத்தில் உள்ள கணினி பயன்பாட்டில் முற்றிலும் தமிழ் மொழியை பயன்படுத்திட. கம்ப்யூட்டர்லயும் தமிழ் தான் வைக்கணும், தமிழ்ல தான் நீங்க அடிக்கணும், டைப் பண்றது எல்லாமே தமிழ் தான், இங்கிலீஷ்ல டைப் பண்ணக்கூடாது. அப்போ தமிழ் மொழியை பயன்படுத்திட தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஆகியோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் தக்க மென்பொருள் பெற்றிட ஊர்திகள் மற்றும் இயந்திர பொருட்கள் துறை பிரிவு உரிய நடவடிக்கைகளை உடன் மேற்கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டர்ஸ்ல தமிழ் சில சாஃப்ட்வேர்ஸ் இல்லைம்பாங்க, உடனே சில கீமேன்ஸ் இல்லைங்க எங்கள்கிட்ட, நிறைய ஃபான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தமிழ் அடிக்காம வச்சிருக்க கூடாதுப்பா, நீங்க என்ன பண்ணணும், உடனடியே தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், ஸோ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டிஓடின்னு சொல்லுவோம், அவங்க மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையை போய் டைரக்டா கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இப்படி ஒரு ஆர்டர் இருக்குங்க, ஆஃபீஸ்ல வந்து தமிழ் மொழியை பின்பற்ற சொல்லி, ஆனால் கம்ப்யூட்டர்ல நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த சோர்ஸ் இல்லை, எனக்கு சாஃப்ட்வேர் வேணும்னு உடனடியாக விஎம்டிங்கிற ஒரு பிரிவு, ஊர்திகள் மற்றும் இயந்திர பொருட்கள் துறை, அந்த நடவடிக்கையை உடனே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 13, இவ்வலுவலகத்தின் அனைத்து கோப்புகளும் வரைவுகளும், கோப்புனா ஃபைல்ஸ், வரைவுனா டிராஃப்ட்னு சொல்ற லெட்டர்ஸ், கடித போக்குவரத்துகளும் தமிழில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் எழுதப்படும் கோப்புதல்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது என சார் செயலர் அக்கோப்புகளை சம்பந்தப்பட்ட பிரிவில் திருப்பி அனுப்பணும். என்ன சொல்றாங்க, ஆபீஸ்ல செக்ஷன் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் சொல்லல, சப்போஸ் லெட்டர்ஸை வந்து இங்கிலீஷ் அடிச்சு கொண்டு வந்துட்டாரு, சார் இது கொஞ்சம் ஒப்புதல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா, இது தமிழ் அடிக்கக்கூடிய லெட்டர் இங்கிலீஷ் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த சார் செல் சப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு செக்ஷனுக்கு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசி, இவ்வலுவலகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் இவ்வாணை பொருந்தும். அத்துடன் இவ்வாணை உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. கடைசி பயணம் சொல்றாங்க, இது யாருக்கு பொருந்தும், இது இந்த செக்ஷனுக்கு வருமா, நம்ம செக்ஷனுக்கு வருமா, குழம்பாத, இது எல்லா செக்ஷனுக்கும் பொருந்துங்கிறாங்க. ஆபீஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன்ஸ் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த ஆணை இன்னைக்கு உடனே, இந்த லெட்டர் வந்ததுல நடைமுறைக்கு வருது. அடுத்து கேட்பாங்க, இது என்னைக்கு நடைமுறைக்கு வருது, அட் த டைம் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட், இந்த கையெழுத்து போட்டது வந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்றாங்க. இதை வெளியிட்டிருப்பது யாரு, இந்திய ஆட்சி பணியாளர் ரேங்க் IAS தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் அவர் தான் வந்து பொறுப்பு செயலராக இருக்கிறார், அவர் வெளியிட்டிருக்கார்.
அப்போ இது வந்து ஒரு அலுவலக ஆணை. அலுவலகத்து ஆணைன்னு பார்த்தாலே புரியுது. அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை. இது டிஎன்பிசி ஆபீஸ்ல போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இருக்கும். சில ஆபீஸ்ல காலையில 10 மணிக்கு சரியா வர மாட்டாங்க. அப்போ ஒரு ஆபீஸ் ஆர்டர் போடுவாங்க. இந்த மாதிரி காலையில அரசு ஜிஓஎம் புத்தகத்தின் படி பாத்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கணும். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மெத்தனை போக்கட வர்றீங்க, அப்புறம் வகுப்பு மாதிரி ஒவ்வொரு சீட்ல உட்காந்து சாப்பிடாதீங்க, பொதுமக்கள் உங்களை பார்த்த உடனே தவறா நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சில ஆபீஸ்ல போன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபீஸ் ஆர்டர் சொல்றாங்க, அலுவலகத்துல வந்து பெரும்பாலான நேரத்துல வந்து போன்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒழுக்கம் இல்லாம ட்ரெஸ் போட்டு வருவாங்க சிலர். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ட்ரெஸ் கோட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் வந்து சாரி அணிஞ்சுக்கோங்க, அதுல தான் சுடிதார்ஸ் போட்டுக்கோங்க, கண்ணியமான உடைகள் அணிங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேட்டி சட்டைகள் நீங்க அணிந்து கொள்ளலாம், இல்ல முழுக்கால் சட்டையை பயன்படுத்துங்க. இப்படின்னு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆணை தான் அலுவலக ஆணை. ஸோ இந்த ஆணை நல்லா வாசிக்கணும். இது யார் வெளியிட்டு இருக்காங்க, இதோட பொருள் என்ன, இப்ப எல்லாத்தையும் வாசிச்சுட்டு கீழே கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி பாருங்க. அலுவலக ஆணை 53 நாள் 6/4/2005 பற்றிய கீழ்காணும் அறிக்கைகள் எது சரியானது? இப்ப அதை திருத்தி தான் விட்டுருக்காங்க. பட் வந்து ஏற்கனவே உள்ள ஆணையில சில அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சரி, இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் மட்டும்தான் அலுவலக நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் சொல்லல. அவங்க ஃபுல்லா தமிழ்ல மட்டும்தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லல. சில ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனம் அனுப்பக்கூடிய கடிதங்கள் தமிழ்ல இருக்கணும்னு அவங்க சொல்லல. முத்திரைகள் தமிழ்ல ஆங்கிலத்தில் இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லல, தமிழ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டா தான் வாசிங்கன்னு நான் சொன்னேன். மேல்முறையீடு தொடர்பான ஆவணங்கள் ஆங்கிலத்திலும் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. மேல்முறையீடு தொடர்பான விஷயங்களும் கொடுத்திருப்பாங்க. மேல்முறையீடு இந்த வருதா, மனு அடங்கும் போது அவற்றை ஆங்கிலத்திலே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. அரசு அலுவலகத்தில் பேணப்பட வேண்டிய முத்திரைகள், சீல்ஸ், ஆபீஸ் சீல் அடிக்காங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி சீல் அடிக்காங்கல்ல, தொடர்பான சரியான மற்றும் தவறான கூற்றுகளை பாருங்க. அனைத்து முத்திரைகளும் தமிழும் ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும் அப்படி சொன்னாங்களா? இல்ல முத்திரைகளுக்கு பொறுப்பு பிஎஸ்எஃப்டிங்கிற ஒரு பிரிவுக்கு வழங்கப்படுகிறது. இது சரியா, இது சரியா, இது சரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தவறு. முத்திரைகள் கண்டிப்பா தமிழ்ல தான் இருக்கணும். அதுக்கு பொறுப்பு தான் பிஎஸ்எஃப்டி அப்படிங்கிற ஒரு பிரிவு. அதை இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. முத்திரைகள் அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு பிஎஸ்எஃப்டி பிரிவு தான் மேற்கொள்ளணும்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ 2 சரி. தகவல் பலகைகள், ஒரு ஆபீஸ்ல போனா தகவல் பலகைன்னு இன்ஃபர்மேஷன் அது எப்படி இருக்கணும், அது என்ன மொழியில இருக்கணும் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் இருக்கணும்னு இருக்காங்க. தமிழில் கடிதங்கள் எழுத விதிவிலக்கு உள்ள பிரிவை அடையாளம் காண்க. இதெல்லாம் தமிழ் எழுத வேண்டாம் அப்படின்னா என்ன பிரிவுகளுக்கு எழுதலாம்? மத்திய அரசு அலுவலகங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்வாணையத்தில் உள்ள பிரிவு அலுவலகங்களுக்கு அவங்க சொல்லல, தமிழக அரசு அலுவலகங்களுக்கும் சொல்லல. வரைவுகளில் தமிழ் மொழியின் பயன்பாட்டின் முக்கிய காரணம் என்ன? ஏன் டிராப்ட தமிழ் மொழியில கொடுக்கணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துறது தான் வேலை. தமிழ் மொழி மேன்மையானதா இருக்கா சிறப்பு. அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து டெசிஷன் எடுக்க முடியாது, கொடுத்திருக்கிற வேலையை தான் செய்ய முடியும். ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்த சொல்லி ஜிஓ இருக்கு, அதை செய்யணும், அவ்வளவுதான். பணியாளர்கள் எளிமையான பணிச்சுமைக்காக தமிழ் இல்லையா, இல்ல ஆங்கில மொழி வந்து எக்ஸலன்சியா, நேர்முக தேர்வு, இது எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ. 6. அலுவலக ஆணையில் அறிவுறுத்தப்பட்டுள்ள தேர்வு கூட அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட்ஸ் என்ன அறிவுரையில கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சி மொழி சார்ந்த அச்சடிப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் எவை? ஆட்சி மொழி சார்ந்த அச்சடிப்புகள் தொடர்ந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து தமிழ் பதிப்பு உங்களுக்கு முதலில் தான் அச்சிடப்பட வேண்டும், ஆங்கில பதிப்பை பின்னாடி நீங்க அச்சிட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் அந்த மாதிரி ஏரியான கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் வரி வரியா வாசிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க பாயிண்ட்டை தேடுறதை விட்டுட்டு கண்டென்ட்டை தேட ஆரம்பிங்க. சரிங்களா? கண்டென்ட்டை தேடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பகுதியை வந்து நீங்க வாசிச்சு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் அங்க உள்ள ஆவணங்கள்னு ஒரு பகுதியே தனியா இருக்கும், கோப்புகள், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. 2-3 பகுதியை வாசிச்சு பாருங்க. வாசிக்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தொடர்ச்சியா வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். தொடங்குதல் யாருக்கும் எளிது. வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலருங்கிறார். சோ தன்னுடைய வலிமையை அறிந்து கடைசி வரைக்கும் பின்பற்றி ஒரு செயலை வந்து செயல்படுவங்க தான் வெற்றி வாகையை சூட முடியும் என்பதை வச்சு நம்ம மனதில் கருத்தில் கொண்டு பயணத்தை தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.